டியூட்ஸ் வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தினகரன் மாதிரி வினா விடை தான் பார்க்க போகிறோம். இன்னையிலேருந்து தான் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா, மொத்தம் வந்து 645 பணி இடங்கள் தான் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து குரூப் 2க்கு வந்து பார்த்திங்கன்னா 50 இடமும், குரூப் 2ஏக்கு வந்து 595 இடமும் இருக்குது. இதை வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து ஆகஸ்ட் 13 முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஆகஸ்ட் 13க்குள்ளே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்ளை பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. இந்த கொஷின்ஸ் வந்து வருமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் வந்து இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து தோணலாம். இப்போ வந்து நீங்கள் கடைசியாக வந்து குரூப் 4 வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி கேள்விகள் கேட்குறாங்க அப்படிங்கிறதே நமக்கு வந்து தெரியல. ஓகேங்களா? நமக்கு கிடைக்கிற எல்லா கொஷின்ஸையும் வந்து ஒரு தடவை கண்ணால் பார்த்துட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து குரூப் 2ஏக்கான மாதிரி வினா விடை வந்து குரூப் 4க்கு, அதாவது நம்ம 70 நாளைக்கு வந்து வரும். கண்டினியூஸாக நம்ம சேனலில் வந்து நம்ம 70 நாளுமே வந்து போஸ்ட் பண்ண போகிறோம். யார் யாருக்கு வந்து இந்த கொஷின் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள். வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோவில் வந்து நம்ம மொத்தம் வந்து 15 கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக 15 கொஷின்ஸுமே வந்து நம்ம வந்து புதுசாக தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து பொது அறிவில் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு குறிப்பிட்ட கொஷின்ஸ் வந்து மாறி மாறி பாலிட்டி கவர் பண்ணுவாங்க, புவியியல் வரும். அதுக்கப்புறம் எல்லா யூனிட்டையுமே வந்து கவர் பண்ணி தான் கொடுப்பாங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். டெய்லி வந்து நம்மளோட வீடியோ வரதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பாரான் தீவு பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் வந்து ஒரு 3 கூற்று. ஓகேங்களா? இந்த 3 விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. 3 கூற்று கொடுத்துட்டு அதில் வந்து எது வந்து சரியானது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 மற்றும் 2 மட்டும் சரி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. வாங்க அது என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பாரந்தீவு வந்து தெற்காசியாவிலே வந்து செயல்படும் ஒரே எரிமலை இதுவே ஆகும். தெற்காசியாவில் வந்து செயல்படுற ஒரே எரிமலை இதுதான் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வங்காள விரிகுடாவில் அமைந்துள்ளது. பாரந்தீவு வந்து பார்த்தீங்கன்னா தெற்காசியாவோட செயல்படும் ஒரே எரிமலை தான், செயல்படும் எரிமலை இதுதான். அதே மாதிரி இது வந்து வங்காள விரிகுடாவில் அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. செகண்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இரும்பு தாது, மேக்னீசியம் மற்றும் பிற மதிப்புமிக்க கனிமங்கள் வளமான வைப்புகளுக்கு பின்வரும் பாறை அமைப்புகளில் எது அறியப்படுகிறது? இரும்பு தாது, மேக்னீசியம் மற்றும் பிற மதிப்புமிக்க கனிமங்களில் வளமான வைப்புகளுக்கு பின்வரும் பாறை அமைப்புகளில் எது அறியப்படுகிறது? இதெல்லாமே இந்த கனிமங்கள்லாம் வந்து எந்த மாதிரி பாறை அமைப்பில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. தார்வார் பாறை அமைப்பு. தேர்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வங்காள விரிகுடா வந்து அரபிக்கடலை விட அதிக புயல்களை அனுபவிப்பதற்கு பின்வரும் காரணிகளில் எது பங்களிக்கிறது? என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. வங்காள விரிகுடா அரபிக்கடலை விட அதிகமான புயல் அனுபவிக்கிறது என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 4 கூற்று வந்து கொடுத்துருக்காங்க. எது சரின்னு பார்க்கலாம். 1, 2, 3 வந்து சரிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்க்கலாம். வங்காள விரிகுடாவில் வந்து வெப்பமான கடல் மேற்பரப்பு வெப்பநிலை. வங்காள விரிகுடா பார்த்தீங்கன்னா வெப்பமான கடல் மேற்பரப்பு வெப்பநிலை. அதே மாதிரி செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா, வங்காள விரிகுடாவில் வந்து குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் அடிக்கடி உருவாவதனால தான் இங்கே புயல் வந்து ஏற்படுது. நம்ம பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் டிசம்பர் வந்து நமக்கு புயல் வந்து அறிவிப்பாங்க. வங்கக்கடலில் தான் வந்து அந்த காற்றழுத்தம் வந்து உருவாகும். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வங்காள விரிகுடாவில் வலுவான காற்று மற்றும் குறைந்த காற்று வெட்டு இருக்கும். இது 3 தான் வந்து காரணம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் வந்து பார்த்துருக்கீங்கன்னா, காவேரி ஆற்றின் கிளை நதிகளின் மூலத்தில், அதாவது மூலம் அப்படிங்கிறது வந்து தோற்றம் முகத்து வாரம் வரை, அதாவது பிரதான நதியுடன் சேரும் இடங்கள் பின் வருவனவற்றுள் எது சரியானவை? அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொஷினும் காவேரி ஆறு வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி எந்தெந்த ஆறுகளோட இணைஞ்சு கடைசியாக வந்து சேரும் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2, 3, 4, 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2 எது அப்படின்னா ஹேமாவதி. ஃபஸ்ட்டு வந்து ஹேமாவதியை அடைஞ்சு அதுக்கப்புறம் வந்து கபினி சேர்ந்து அதுக்கடுத்து வந்து அமராவதியோட ஜாயிண்ட் ஆகி கடைசியாக தான் வந்து பவானி வந்து ஜாயிண்ட் ஆகும். ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 5th, பின் வருவனவற்றுள் எது ஒரு பெரிய பழங்குடியினருக்கும் இந்தியாவில் அவர்களின் ஆதிக்கம் செலுத்தும் பகுதிக்கும் இடையே சரியான பொருத்தம் அல்ல? ஓகேங்களா? காசிஸ் தென்னிந்தியா. பின் வருவனவற்றுள் இந்தியாவில் உள்ள ஒரு நகரத்திற்கும் அது அமைந்துள்ள நதிக்கும் இடையே சரியான பொருத்தம் இது. பின் வருவனவற்றுள் வந்து பார்த்திங்கன்னா, இந்தியாவில் உள்ள ஒரு நகரத்துக்கும் அது அமைந்துள்ள நகரத்துக்கும் இடையே சரியான பொருத்தம் இது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து ஒரு 4 ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு அதில் வந்து அதாவது 4 கூற்று மாதிரி, அதாவது 4 இது கொடுத்துட்டாங்க. அதில் எது சரி அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இதில் வந்து சரின்னு வந்து பார்த்திங்கன்னா 1 மற்றும் 2 சரின்னு கொடுத்துருக்காங்க. பாட்னா வந்து கங்கா, ஸ்ரீநகர் வந்து ஜீலம். இதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து 7th கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா, பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொண்டு தவறான பதிலை கண்டறியவும்.
ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எது தவறானவை அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா, இது வந்து 1 மற்றும் 4 தவறானவை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. 1, 4 அப்படிங்கிறது நிலப்பரப்பில் இந்தியா உலகின் 7வது பெரிய நாடு அப்படிங்கிறது சரிதான். 4th வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் மேற்பரப்பில் அமைந்துள்ள தார் பாலைவனத்தில் உலகின் மிகப்பெரிய பாலைவனம் தான். இது ரெண்டுமே சரிதான். ஓகேங்களா. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தவறான பதில் எது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஏன்னா 1 மற்றும் 4 அப்படிங்கிறது சரியானவின்னு கொடுக்கணும். ஆனால் தவறானவின்னு வந்து கொடுத்துருக்காங்க. எப்படிலாம் வந்து ட்விஸ்ட்டாக வந்து நமக்கு பதில் வந்து கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. அதனால் கொஞ்சம் நல்லா வந்து கொஷின் வந்து நல்லா வாசித்து அதுக்கப்புறமேட்டு பதிலை வந்து ஷேடோ பண்ணுங்க. அதுக்கடுத்து 8th கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழர்களின் தோற்றம் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது. தமிழருடைய தோற்றம் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து ஆன்சர் வந்து அனைத்துமே வந்து கொடுத்துருக்காங்க. தமிழர்களுடைய தோற்றம் கேட்டிருக்காங்க. தமிழர்கள் வந்து வெளிநாட்டிலிருந்து பாலசிஸ்தான் வழியாக வந்திருக்கலாம் என்று டாக்டர் கால்டுவெல் வந்து சொல்கிறாரு. அதே மாதிரி தமிழர்கள் வந்து மங்கோலிய தீபத்திய வம்சாவளியை சார்ந்தவர்கள் என கனகசபை பிள்ளை நம்புகிறார். தென்னிந்தியாவில் திராவிடர்களின் வருகை ஆரியர்களின் வருகைக்கு முன்பே இருந்தது என்று டாக்டர் என் சுப்பிரமணியன் கூறுகிறார். பண்டித சீனிவாச ஐயங்கார் தமிழர்கள் உள்நாட்டில் என்று நம்பி லெமோரியா கோட்பாட்டை ஆதரிக்கின்றார். ஒவ்வொருத்தவங்க சொல்லியிருக்காங்க. இது வந்து 4 விஷயங்கள் தான் நமக்கு தெரிஞ்சிருக்கு. புதுசான விஷயங்கள் தான், ஸ்கூல் புக்கில் வந்து இல்லாத விஷயம் தான். நல்லா வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9வது கொஷின் தமிழர்களுக்கும் பிற பண்டைய நாகரிகங்களுக்கும் இடையான வரலாற்று தொடர்பாக பின்வரும் கூற்றுகளை கவனிக்க. ஓகேங்களா. மொத்தம் வந்து இதில் 4 கூற்றுகள் வந்து கொடுத்துருக்காங்க. 4 கூற்றுகள் கொடுத்துட்டு அதில் சரி எதுன்னு பார்த்தீங்கன்னா 1 மற்றும் 2 தான் சரி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எரேபிய விவிலியத்தின் துக்கி என்ற சொல் மயில் என்று பொருள்படும். பார்த்தீங்களா, துக்கி அப்படிங்கிற சொல் வந்து மயில்னு பொருள்படுமா, ஒரு தமிழ் வார்த்தையாகும். இது வந்து கிரேக்கர்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையான ஆரம்ப கால தொடர்பை குறிக்கிறது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஆதிச்சநல்லூரில் ஃப்ரோஸ்போட் மேற்கொண்ட அகலாராய்ச்சியில் சிந்து சமவெளி நாகரிகத்திற்கு முன்பே வாழ்ந்த மக்கள் சுமேரியா மற்றும் பாபிலோனியாவுடன் தொடர்பு கொண்டிருந்தனர் என்பது தெரிய வந்தது. அடுத்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா 10th கொஷின் வடமின் புறையும் கற்பின் மடமொழி அறிவை என்று கற்புடைய மங்கையருக்கு அருந்ததியை ஒப்புமையாக்க கூறிய பாடல் வடிகள் இடம்பெற்ற நூல். இதெல்லாம் வந்து நமக்கு தெரியாத கொஷின் தான், நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து பெருமநாற்றுப்படை நமக்கு சிலபஸில் வந்து கண்டிப்பாக இருக்குது, சங்க இலக்கியங்கள். அதனால் இதை வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அறிவுடையோனரும் அரசும் செல்லும் வேற்றுமை தெரிந்த நாற்பாலுள்ளும் கீழ்ப்பாலொருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கட்பாடுமே. இப்பாடலின் கல்வியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்திய சங்ககால அரசர். கொஞ்சம் வந்து இந்த பாட்டு கொஞ்சம் தடுமாற்றமாக தான் இருக்கும், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதை சொன்ன சங்ககால அரசன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சாதலும் புதுவது அன்றே வாழ்தல் என வரும் புறநானூற்று பாடலின் அடுத்த அடியாது. எப்படிலாம் கொஷின் கேட்குறாங்கன்னு பார்த்தீங்களா. இனிதன மகிழ்ந்தன்றும் இளமே முனிவின். பக்தி இலக்கியத்தில் அகம் கவிதை யுக்திகளை பயன்படுத்துவது பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது எவை சரியானவைன்னு கேட்டிருக்காங்க. இதுலையுமே வந்து ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 1, 2, 3 சரிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. 1, 2, 3 என்னங்கிறத பார்க்கலாம். நாயன்மார்களும் ஆழ்வார்களும் அகம் பாடல்களின் உணர்ச்சி பொங்கு மாதிரியை இறைபக்தியை வெளிப்படுத்த பயன்படுத்தினர். ஆழ்வார்கள் அகம் கவிதை உக்திகள் மூலம் இறைவனை பிரிந்தால் ஆழ்ந்த அன்பையும் மனவேதனையும் வெளிப்படுத்தினர். பெரிய ஆழ்வாரின் கவிதைகள் தன்னை கண்ணனின் தாயாக கருதி பிள்ளைத்தமிழ் என்ற புதிய இலக்கிய படைப்பை அறிமுகப்படுத்தினர். 14வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தில் பின்வரும் கூற்றுகள் இது முக்கியமாக இடம்பெறுகிறது. ஒரு 4 வந்து கொடுத்துருக்காங்க. 1, 2, 3 சொல்லியிருக்காங்க. இலக்கிய தமிழ் இசை நாடகம் நாசகம். ஓகேங்களா. நாசகம் இயல் இசை நாடகம், அதாவது முத்தமிழ் காப்பியம் தான் வந்து சிலப்பதிகாரத்தை சொல்லுவாங்க. ஓகேங்களா. அடுத்தது பாரதிதாசனின் முதல் கவிதை தொகுப்பில் கீழ்கண்ட கருப்பொருள் இது சேர்க்கப்படவில்லை. பாரதிதாசனோட முதல் கவிதை தொகுப்பு வந்து சேர்க்குறாங்க. எந்த கருப்பொருள் வந்து சேர்க்கலன்னு கேட்குறாங்க. அரசியல் நையாண்டி. ஓகேங்களா. உங்களுக்கு ஆன்சர் வந்து இதான் கொடுத்துருக்காங்க, வேணால் செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டினியூஸாக வந்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.